பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளில் தண்டனையை அதிகரிக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விரைவாக விசாரிக்கவும் மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திருத்தப்பட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த மசோதா தற்போது சட்டமாகியுள்ளது. இதன்படி வினாத்தாள் கசிவில் தனிநபர் ஈடுபட்டால் அவருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கு இளைஞர்களே முக்கிய உந்து சக்தி என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் பல துறைகளில் இந்திய இளைஞர்கள் உலகளவில் சாதித்து வருவதாக கூறினார். பிரதமர் மோடி மாணவர்களுக்கு மன்னிப்பு வழங்க தேவையில்லை என்றும் அவர்தான் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் நியாயமற்ற ஒரு அமைப்பு முறையை வைத்துக் கொண்டு நமது மாணவர்களை நியாயமாக உழைக்க வலியுறுத்தப்படுவதாக ராகுல் காந்தி சாடினார். நினைத்ததை செய்வதெல்லாம் சுதந்திரம் ஆகிவிடாது என்று டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கருத்து தெரிவித்திருக்கிறார். புனேவில் நடந்த நிகழ்ச்சியில் நாட்டுக்கு சிறப்பான சேவையாற்றுவோரை கௌரவிக்கும் வகையில் அஜித் தோவலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா லோகமானிய திலக் விருது வழங்கினார். கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் கர்நாடகாவின் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனையடுத்து இன்று நள்ளிரவு முதல் வினாடிக்கு 25,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காவிரி ஆறு உருவாகும் கர்நாடக மாநிலத்தின் குடகு மாவட்டம் தலைக்காவிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி வருவதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மழை நீடித்தால் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவிரி நீரை திறந்துவிடக் கோரி வருகிற 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர் கர்நாடகம் நீர் திறக்க மறுப்பது குறித்து முறையிட உள்ளதாக அமைச்சர் தகவல் அளித்தார். நீர்வளத்துறை செயலாளராக பிரசாந்த் எம் வட்னரே IAS-ஐ நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுவரை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த அவர் நீர்வளத்துறைக்கு ஓராண்டு காலத்திற்கு தற்காலிகமாக உருவாக்கப்பட்டுள்ள செயலாளர் பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காவிரி நீர் விவகாரத்தில் அனைத்து கட்சிகளுடனும் பேசி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆராயப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அறிவித்துள்ளார். காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கர்நாடக அரசு திட்டமிட்டு வருகிறது. கர்நாடக மாநில அணைகள் விரைவில் நிரம்பும் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் DK சிவகுமார் அறிவித்துள்ளார். மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணைகளை திறக்காவிட்டால் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் நிலை உருவாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தேவையில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் தற்போதைய தீர்வு என்ற அவர் நிலுவையில் உள்ள 17 TMC நீரை பெற்றுத்தர சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை என்பதற்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை முன்னிட்டு கர்நாடகத்தில் காவிரி பிரச்சனை அரசியலாக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பிரதமரை சந்திப்பதற்கு முன் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு அவசரமாக கூட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு உடனடியாக காவிரி நீரை திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்தவும் நிலுவை நீரை திறக்கவும் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். நமது முதலமைச்சரை வரவேண்டாம் என சொல்லிவிட்டு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து அவர்களின் ஒற்றுமையை உணர்த்திவிட்டதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
திமுக போல சுயநலம் கொண்டு தனி ஆவர்த்தனம் செய்ய விஜய் துடிப்பவர் இல்லை என்று மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு தாவேகா பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பான பதிவில் காவிரி விவகாரத்திற்காக ஒரு அமைச்சர் பதவியையாவது ஒரு நாளாவது திமுக உதறி இருக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளதோடு பதவியில் ஒட்டிக்கொண்டு சுகம் கண்ட சுயநல இயக்கம்தான் திமுக என கடுமையாக விமர்சித்துள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எட்டப்பர்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பலவீனப்படுத்தும் முயற்சிதான் இந்த மசோதா என்ற அவர், அதனை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு துரோகம் இழைப்பவர்கள் என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மேம்பாலம் வழியாக உப்பாற்று ஓடைக்கு மழைநீர் செல்லும் வடிகால் பணிகளை அமைச்சர் ஸ்ரீநாத் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உப்பாற்று மழைநீர் வடிகால் ஓடை 80% வரை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றும்படி அமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு வகுப்புக்கு ஆசிரியர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தினார். ஏதாவது ஒரு வகுப்பை கூட நிறுத்திவிட்டு மாணவர்களை விளையாட விடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அவர், மாணாக்கர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர பெற்றோரும் ஆசிரியர்களும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பெரியார் இயக்கத்திற்கு எதிராக சிலர் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முயற்சிப்பதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு பணிகளை பார்வையிட்ட அவர், போலி தமிழ் தேசியவாதிகள் இந்துத்துவம் மற்றும் இந்திய தேசியத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக விமர்சனம் செய்தார். எஃப்ஐஆரில் பெயர் இல்லாத நிலையிலும் குதிரைபேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாக செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். வழக்கு போடுவதிலேயே கவனம் செலுத்தி வரும் தாவேகா அரசின் நடவடிக்கையை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும் செந்தில் பாலாஜி சவால் விடுத்துள்ளார். கரூரில் 3800 ஏக்கர் இனாம் நிலங்களை விவசாயிகளுக்கு வழங்கிய தமிழக அரசின் நடவடிக்கையை வரவேற்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மாநிலம் முழுவதும் இனாம் நிலங்களை தகுதியான விவசாயிகளுக்கு வழங்கும் நடவடிக்கை அரசு தொடர வேண்டும் என்ற அவர், மேகதாது விவகாரம் குறித்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அவர் வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் கூறியிருப்பது தமிழக முதலமைச்சரை இழிவுபடுத்தும் செயல் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் பாஜக சார்பாக நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற அவர், கர்நாடக முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என கூறுவது என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுப்பினார். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணை நிறைவு பெற்றது. கடந்த 27ஆம் தேதி முதல் 6 நாட்களாக நடைபெற்ற விசாரணையில் இதுவரை அவரிடம் மொத்தம் 36.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சிபிசிஐடி போலீஸ் முன்பாக சனிக்கிழமை ஆஜரான அவரிடம் டிஎஸ்பி அஜய் தங்கம் சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார். பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வெள்ளத்துறையின் ஜாமீன் மனுவை திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் கைதான சேதுபதியின் ஜாமீன் மனு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதே வேளையில் கைது செய்யப்பட்ட நால்வரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய சிபிசிஐடியின் மனு ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மின்கட்டண வேறுபாடு தொடர்பாக இதுவரை 15,323 மின் இணைப்புகளில் ஆய்வு செய்ததாகவும் 100 மின் இணைப்புகளில் மட்டுமே மின்னழுவி பதிவு மின் கட்டணத்தில் வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் கள ஆய்வுக்கு பிறகு விதிமுறைப்படி மின் கட்டணங்கள் உரிய முறையில் திருத்தி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சமில்லா நிர்வாகத்தை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், சில ஆண்டுகளில் அரசு அலுவலகங்களில் பெரிய மாற்றத்தை பொதுமக்கள் காண்பார்கள் என்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் முயற்சி செய்து வருவதாகவும் கூறினார். திமுகவை வழிநடத்தும் தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்ணா தொடங்கிய கட்சிக்கென்று ஒரு மரியாதை உள்ளது என்ற அவர், திமுக தலைமைக்கு தகுதியானவர் உதயநிதியா கனிமொழியா என தாம் எழுப்பிய கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என்று கூறினார். மேலும் திமுகவுக்குள் அதிருப்தி நிலவுவதாகவும் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி எம்பி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது அவர்களுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் கலந்துரையாடினார். ஜென்சி தலைமுறையின் சிந்தனையை புரிந்து கொள்வது சவாலாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தலைவர் இல்லாமலேயே சமூக வலைதளங்கள் மூலம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தியாக மாறியிருப்பதாக அவர் கூறினார். கடந்த ஜூலை மாதம் மட்டும் சென்னை மெட்ரோ ரயிலில் 1,37,647 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கடந்த 24ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் 3,84,412 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி பராமரிப்பு பணி விரைவில் தொடங்க உள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் சுமார் 1,75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மருந்தக மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை சபாநாயகர் திறந்து வைத்தார். கோவில் திருவிழாக்களில் யானைகளை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் நலன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விதிமுறைகள் வகுக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கம் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு 129 பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நல்ல நீர்நிலைகளில் கலப்பது சட்டப்படி குற்றம் என குற்றம் சாட்டினார். மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக இயக்கி குழாய் பழுதுகளை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பணி நிரந்தரம், முழு ஊதியம் மற்றும் உணவுப்படி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ராஜரத்ன மைதானத்தில் பேரணி நடத்தப்படும் என அறிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் பேருந்து நிலையம் முழுவதும் சாக்கடை நீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திடீர் மழையால் காய்கறி வியாபாரிகள் பொருட்களை அப்படியே விட்டுச் சென்றனர். விருதுநகரில் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்வதற்காக லாரி ஒப்பந்தம் பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தாவிக்கு நிர்வாகிகள் 2 வரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். லாரி உரிமையாளரின் புகாரின் பேரில் கார்த்திகேயன் மற்றும் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை மணலியில் செயல்பட்டு வரும் 8843 என்ற பதிவெண் கொண்ட அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்த கடை ஊழியர்களிடம் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு நிர்ணயித்த விலையை விட ஏன் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் மண் திருட்டு நடைபெறுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குளங்களில் அரசு நிர்ணயித்த விதிமுறைகள் முற்றிலுமாக மீறப்பட்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட 3 அடிக்கும் அதிகமான ஆழத்திற்கு மண் தோண்டி எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். சென்னையில் பொதுமக்களிடம் இருந்து வங்கிக் கணக்குகளை வாங்கி சீன மோசடியாளர்களுக்கு விற்பனை செய்த ஏஜென்ட்களை போலீசார் கைது செய்தனர். போரூர் பகுதியைச் சேர்ந்த யோகானந்த் என்பவர் சுமார் 1,73 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் அன்பழகன், மாதவன் என 2 வரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த படவூர் கிராமத்தில் மதுக்கடை அகற்றுவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகளை கண்டித்து மகளிர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஊரில் குடியிருப்புகளுக்கு நடுவே உள்ள மதுக்கடையால் பாதிப்பு ஏற்படுவதாக புகார் கூறி 2 மாதங்களுக்கு முன்னர் மகளிர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருக்கோவிலூர் அருகே வீட்டின் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவதற்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொனக்கரவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபால் தனது வீட்டின் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் பொன்னுசாமியை நாடியிருக்கிறார். அதற்கு லஞ்சமாக பொன்னுசாமி 20,000 ரூபாய் வாங்கிய வீடியோ வெளியாகி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே ரகுநாதபுரத்தில் செயல்படும் அரசு டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கிராம பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கல்லூரிக்கு அருகே அமைந்துள்ள மதுபான கடையால் மாணவ மாணவிகள் அவதியடைவதாக கூறி கடந்த 2 மாதங்களில் 3வது முறையாக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக உப்பளங்கள் மீன்பிடி தொழிலை அழித்து இடம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பள தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்பட உள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆன்லைன் கேம் மூலமாக பணத்தை இழந்த காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் KK நகர் காவல் நிலையத்தில் கிரைம் பிரிவில் காவலராக பணியாற்றி வந்தார். திருமணமாகி 1.5 ஆண்டுகளே ஆகும் நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திம்மநாயக்கன்பட்டியில் பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கூட்டுறவு சங்க செயலாளரிடம் வழங்கினர். சென்னை கொடத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான சுமார் 52,50,00,000 ரூபாய் மதிப்புடைய 1 ஏக்கர் 94 சென்ட் மனை மீட்கப்பட்டு அறங்காவலர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மனைக்கு உரிய வாடகை செலுத்தாத காரணத்தால் சென்னை ஆணையர் பிறப்பித்த உத்தரவின் பெயரில் மனை மீட்கப்பட்டது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்குள் புகுந்து அலப்பறையில் ஈடுபட்ட நபரை போலீசார் பிடித்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் 4 மாதமாக மின் தகன மேடை பழுதடைந்து இருப்பதை கண்டித்து உயிரிழந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். உடலை தகனம் செய்ய நீண்ட தூரம் செல்ல வேண்டியதால் கூடுதல் செலவும் சிரமமும் ஏற்படுவதாக கூறியவர்கள் மின் தகன மேடையை உடனடியாக சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சின்ன ஆரேலஹள்ளி கிராமத்தில் 6 மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட சூறாவளியால் சேதமடைந்த 60 ஆண்டுகள் பழமையான அங்கன்வாடி கட்டடம் இன்னும் சீரமைக்கப்படாததால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடந்த 6 மாதங்களாக தனியார் வாடகை அறையில் கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய அங்கன்வாடி கட்டடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியதால் அலுவலக கதவுகள் பூட்டப்பட்டன. போராட்டம் நடத்துவதாக இருந்தால் எங்களிடம் அமைச்சர்கள் பேசுகிறார்கள், மற்ற நேரத்தில் பேசுவதில்லை என கூறிய அவர்கள் 13ஆம் தேதி பேரணி நடத்த இருப்பதாக தெரிவித்தனர். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சாவை எண்ணூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். காத்திவாக்கம் ரயில் நிலையம் அருகே நடத்திய சோதனையில் கஞ்சாவுடன் இருந்த ஷகிலா மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவில் இருந்து கஞ்சா கொண்டு வந்து சென்னை பகுதிகளில் விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காவனூர் கிராம அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் 10,000 மூட்டை நெல்மணிகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்காக சாக்குகள் வந்தடைந்தாலும் கொள்முதல் பணியாளர் 15 நாட்களாக வராமல் அலட்சியமாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு சேலம் அஸ்தம்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை கொடியசைத்து மாநகராட்சி ஆணையர் லலித் ஆதித்ய நீலம் தொடங்கி வைத்தார். தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு நடைபயணமாக சென்றனர்.
காரைக்கால் அருகே கீழகாசாக்குடி மேடு மீனவ கிராமத்தில் செல்வம் என்பவர் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. பலத்த காற்றால் தீ வேகமாக பரவி அருகிலிருந்து 5 கூரை வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சாரல் திருவிழா 2026 ஒரு பகுதியாக ஆணழகன் யோகா மற்றும் பளுதூக்கும் போட்டிகள் நடைபெற்றன. ஆணழகன் போட்டியில் 180க்கும் மேற்பட்டவர்களும் பளுதூக்குதல் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை அடுத்த திருநின்றவூர் நகராட்சி விசிக பெண் கவுன்சிலரான கோமதி கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த முக்கிய குற்றவாளியை கொலை செய்ய திட்டமிட்டதாக கவுன்சிலரின் கணவர் உட்பட கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து ஆட்டோ மற்றும் அரிவாள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தனியார் வங்கிக்குள் புகுந்து மனைவியை சரமாரியாக வெட்டிய கணவனை போலீசார் கைது செய்தனர். மனைவியை பிரிந்து வாழும் சதீஷ் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மனைவி மீது இருந்த கோபத்தில் 7 வயது மகளை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த அவர் மனைவியை கொல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய இளம்பெண்ணை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். வீரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் மனைவி மீனா தாயுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டு கிளம்பிய நிலையில் கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. கோவையில் புதுப்பிக்கப்பட்ட ஜோய் ஆலுகாஸ் ஷோரூம் மற்றும் நகை கண்காட்சியை திரைப்பட நடிகை மாளவிகா சர்மா திறந்து வைத்தார். இதுகுறித்து பேசிய ஜோய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜோய் ஆலுகாஸ், வாடிக்கையாளர்களுக்கு மறக்க முடியாத உயர்தர நகை வாங்கும் அனுபவத்தை வழங்குவதே தங்களது முக்கிய நோக்கம் என்றார். சென்னை மண்ணடியில் செயல்படும் சாலையோர உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலையோர கடைகளால் சாலைகளில் உள்ள மழைநீர் வடிகால்கள் இடித்து சேதப்படுத்தப்படுவதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மரபணு குறைபாட்டால் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத தங்கள் குழந்தைக்கு தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஷாலினி தம்பதியின் குழந்தைக்கு மரபணு குறைபாட்டை சரி செய்ய வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ஜீன் தெரபி மருந்தை வாங்க உதவி செய்ய கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே விவசாய பயன்பாட்டிற்கு மண் எடுப்பதாக அனுமதி வாங்கியவர்கள் அதனை முறைகேடாக விற்பனை செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண் ஏற்றி வந்த டிராக்டர்களை வழிமறித்து நிறுத்திய மக்கள் மண் திருடும் கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது. ராகுல் என்ற இளைஞர் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டார். பொதுமக்களின் அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். தேவாலா சாண்டி கொடிமரம் கரியசோலை அருகில் உள்ள காஃபி தோட்டத்தில் பாலசுப்பிரமணியம் என்பவர் பணியில் இருந்தபோது அந்த பகுதியில் உலா வந்த காட்டு யானை திடீரென துரத்தி தாக்கியுள்ளது. நெல்லை அருகே கரடி தாக்கி உயிரிழந்த காவலாளியின் உடல் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கோட்டை விலைப்பட்டியில் உள்ள விவசாய தோட்டத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த முருகன் கரடி தாக்கி உயிரிழந்தார். ஆனால் அதே பகுதியிலேயே கரடி ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்ததால் முருகனின் உடலை உடனே மீட்க முடியாத சூழல் நிலவியது. ஜூலை மாதத்தில் நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 2.11 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தை விட வருவாய் 15.4% அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனையை கட்டாயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி பிரதமரின் இல்லம் நோக்கி பேரணி நடத்த உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். மக்கள் திரள் பேரணியை வருகிற 4ஆம் தேதி நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் வளர்ச்சி நிதி 71,250 கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதுகுறித்து அந்நாட்டு இந்திய தூதரகம் வெளியிட்ட பதிவில் வீட்டு வசதி, சுகாதாரம், கல்வி, ரயில்வே, எரிசக்தி உள்ளிட்ட பல முக்கிய துறைகளுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை வர்த்தகம் மேற்கொள்ள 6 ஆண்டுகளுக்கு முன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மூடப்பட்ட நாத்துலா கணவாய் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த பாதை மீண்டும் திறக்கப்பட்டது எல்லை தாண்டிய வர்த்தகத்தை ஊக்குவித்து உள்ளூர் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பம்பா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சபரிமலை மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு சபரிமலைக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் ட்ரோன்கள், பாராகிளைடர்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிட வரும் 16ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி போலீசார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். விதிமீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியார் சமூக சுகாதார நிலையம் அருகே சாலையில் குளம் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழை தொடர்ந்து வலுவாக பெய்து வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பதியில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் பட்டப்பகலில் இளைஞர் செயினை அறுத்துக் கொண்டு ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராம்பகிசா பகுதியில் இருந்து பாலாஜி நகர் பகுதிக்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டி ராமகிருஷ்ணமாவை பின்தொடர்ந்து சென்று செயினை பறித்துக் கொண்டு ஓடிய திருவள்ளூரைச் சேர்ந்த சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து லாகூர் பத்திரிகையாளர் மன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். போராட்டக்காரர்கள் பதாகைகளையும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரின் கொடிகளையும் ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். காமன்வெல்த் போட்டியில் ஒரே நாளில் 7 தங்கப்பதக்கங்களை குவித்த இந்தியா புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்துக்கு முன்னேறி ஆசத்தியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பிரீத்தி பவார், ஜைஸ்மின் லம்பூரியா, அருந்தி சௌத்ரி, சாக்ஷி சௌத்ரி தங்கப்பதக்கத்தை வென்றனர். பாரா குண்டு எறிதல் போட்டியில் சோமன் ராணா மற்றும் ஆண்கள் குத்துச்சண்டையில் சச்சின் சிவாஜ், அங்குஷ் பங்கல் உள்ளிட்டோர் தங்கப்பதக்கம் வென்று ஆசத்தினர். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாய் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வ பிரபுவிற்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் ஆண்களுக்கான மும்முறை தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த 1500 அடி உயர மலையில் உள்ள நந்தகோபால கிருஷ்ணசாமி கோயிலில் மழை பொழிய வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. 18 வகையான மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. அப்போது மலை ஏறி சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் தாங்கள் வீடு கட்ட வேண்டுமென கற்களை அடுக்கி வழிபட்டனர். சங்கராபுரம் அருகே மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் அமைச்சர் வன்னி அரசுவும் கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஒரு ஆசிரமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து வந்து சாரதா தேவியை வழிபட்டனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சாரதா ஆசிரமத்திற்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் விவசாயம் செழிக்கவும் மழை பொழியவும் வேண்டி இந்த ஆண்டும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். சென்னை அடுத்த பூவிருந்தபள்ளி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயிலில் ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 9ஆம் நாளில் 2 டன் பழ வகைகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து தீப ஆராதனை செய்யப்பட்டது. ஈரோடு அவல்பூந்துறையில் ஸ்ரீ மங்கை அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முருகன் வள்ளி திருமண பாடல்களை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வள்ளிக்கும்மி குழுவினர் தெரிவித்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள 400 ஆண்டுகள் பழமையான பூண்டிமாதா பேராலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பசிலிகா அந்தஸ்து பெற்ற இந்த ஆலயத்தில் மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற இரவு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். செப்டம்பர் மாதத்தில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படும் ஐபோன் 18 ப்ரோ மாடல்களின் விலை 1.5 லட்சத்திற்கும் மேல் இருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. மெமரி சிப் மற்றும் உற்பத்தி செலவுகள் உயர்ந்துள்ளதால் புதிய ஐபோன் ப்ரோ மாடல்களின் விலை அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது.